ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கே சுவாமி லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் ரிசல்ட், கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோடய ரிவ்யூவை பற்றி சொல்ல போகிறேன், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. இன் பிட்வீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஐபிஓ, அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ற ஒரு சார்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. சரி வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் 4 ஓப்பன் ஆகுது, அதாவது மார்ச் 4, 2024 ஓப்பன் ஆகுது. அண்டு மார்ச் 6 தான் க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா மார்ச் 11 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட், அதாவது அலாட்மெண்ட் டேட் அன்னைக்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ரிலீஸ் ஆயிரும், ஹோல்டு பண்ண மணி வந்து ரிலீஸ் ஆயிரும் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் தேடி பார்க்கணுன்னு தேவையில்லை. அண்ட் லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 12. ஸோ மார்ச் 4 ஓப்பன் ஆகுது, மார்ச் 6 க்ளோஸ் ஆகுது, லிஸ்ட் ஆகிறது மார்ச் 12. அண்ட் இதோட ப்ரைஸ் பேண்டு பாருங்கள், 270 288 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு லாட் வாங்கணும். ஒரு லாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ 14,400 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், 423.56 கோடிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நான் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ப்ரைஸ் பேண்ட் ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுங்க. 270 to 288 கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்ச் 12 லிஸ்ட்டு, மார்ச் 6 க்ளோஸ், இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஃபைன், நம்ம இதோட கம்பெனியோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு 1973, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்பெனி நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்கே சுவாமி லிமிடெட் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் இன்டகிரேட்டர் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டர் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேட்டா அனலைசஸ், இது ரொம்ப முக்கியம். ஃபுல் சர்வீஸ் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் சிண்டிகேட்டட் ஸ்டடீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இல்லாமலும் இவங்க வந்து டேட்டா ட்ரிவனை யூஸ் பண்ணி அந்த இதுலேயும் இருக்காங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா ட்ரிவன் இன்டகிரேட்டட் மார்க்கெட் சர்வீசஸ் ப்ரொவைடர் leverages digital initiatives extensively across all areas of its business அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி டேட்டா ட்ரிவன்னா ஃபஸ்ட்டு டேட்டா ட்ரிவன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டேட்டா வச்சு ஒரு விதமான ரிசல்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷனே எடுத்துக்கங்க, நீங்கள் கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியூஷன் எடுத்திங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னென்ன ஏரியா இருக்குதுன்னு எடுப்பாங்க டேட்டா வைஸு. அதில் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் யார் எவ்வளோ பேர் ஓட் ஷேர் வாங்கியிருக்கான்றதை எடுப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, இந்த ஏரியாவில் இந்த கட்சி தான் வந்து அதிகமான அளவில் ஓட் ஷேர் வச்சுருக்கு, இந்த ஏரியாவில் இந்த கட்சி தான் அதிகமான ஓட் ஷேர் வச்சுருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இவங்க பண்ணுறது இல்லை, பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டேட்டா ட்ரிவன்னா இந்த மாதிரி நடக்குது. இப்போதைக்கு இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறன்றத பேஸ்ட் ஆன் இந்த ஓட்டிங் ஷேரை வச்சு தான் அவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஓட்டோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா எந்த இடத்துல ஓட் ஷேர் கம்மியாக இருக்கோ அங்கே போய் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கறது, இல்லை எங்கே வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறது, அதை நம்ம கையை விட்டு போயிடாமல் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேட்டா ட்ரிவன் இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது. யூஸிங் ஏஐ மூலயமா டேட்டா ட்ரிவன் வேறு லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்லை, இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. அண்டு இவங்களோட கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இருக்காங்க, அதுக்கடுத்து டாக்டர் ரெட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி ஊர்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணல. ஹாவக்கின்ஸ் அப்படின்றது இருக்காங்க, குக்கர் லிமிடெட் கம்பெனி, அவங்களோட ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் வந்திருக்கும். இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஆயில் நேச்சுரல் அண்ட் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ ராயல் என்ஃபீல்டு முக்கியமாக இதை பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்காங்க, டாடா பிளே லிமிடெட். ஸோ இது மாதிரி ஊர்பட்ட கிளைண்ட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல கம்பெனி தான்
நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 12 சிட்டிஸில் இருக்காங்க இவங்க வந்து. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பார்த்துடலாம். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா இதோட ரெவென்யூ பாருங்கள் 183.22 க்ரோர்ஸாக இருந்தது. 31 மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா 244.97 க்ரோர்ஸாக வந்து அப்பாயிருக்கு. அதுக்கடுத்து 31 மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 299.91 கோடியாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 31 மார்ச் 2021 183 இருந்தது. ஒரு 100 கோடிக்கிட்ட, கிட்டத்தட்ட 100 கோடிக்கிட்ட வந்து அப்பாயி 299.91 கோடியாக வந்து 2023 நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து செப்டம்பரில் பாருங்கள், இப்போ வந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் 142.55 வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இது 200க்கு மேலே போகும்னு சொல்லலாம், 250க்கு மேலே போகும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் எப்போயுமே வந்து நான் ரெவென்யூ தான் பார்ப்பேன். லாங் டேர்ம் போகிறதா இருந்தால் தான் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். பட் நான் சஜஷன் பண்ணுறது எப்போயுமே லிஸ்டிங் கெயினால் நான் இதளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அண்ட் இதோட பாரோவிங் பாருங்கள், கொஞ்சம் கிராஜுவலாக தான் இருக்குது. 45 கோடியாக இருந்துச்சு கடன், அதுக்கடுத்து 28, அதுக்கப்புறம் 4, மறுபடியும் 51 மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால நோ ப்ராப்ளம்னு சொல்லலாம். இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்துருவோம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இவங்களோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் டெக்னாலஜி லிமிடெட். இந்த வெப்சைட்டில் தான் போய் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்க முடியும் யூஸிங் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் பேன் கார்டு. ஓகேங்களா? இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சென்னை பேஸ்டு கம்பெனி, நம்ம ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் இதோட வெப்சைட்டை போய் பார்த்துருவோம். ஸோ இதில் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். ஸோ அவங்க நெட்வொர்க் எல்லாமே செக் பண்ணி பார்த்ததில் ஓரளவு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃபிலிம்ஸ் ஸ்பெஷல் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க, ரீசன்ட், கிளாசிக், பிரிண்ட் இன்டெகிரேட்டட் டிஜிட்டல், ஈவெண்ட்ஸ் கூட இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த செங்கோல்ன்றது தான். இந்த செங்கோல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக இந்த செங்கோலை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வச்சாங்கள்ல. ஸோ அப்போதைக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். இந்த வீடியோ வந்து இந்த செங்கலோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இவங்க க்ரியேட் பண்ணதான். ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்டு இதில் வர்றது, இன்டெகிரேட்டட் இதுன்னு சொல்கிறாங்களோ இதில். ஸோ அந்த வீடியோ உண்மையிலே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ அருமையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது எப்படின்னா, ஒரு பழைய வீடியோவை பழசு மாதிரியே தெரியாது, பட் அழகாக எடிட் பண்ணி நீட்டாக ஒரு ஃபைனல் வீடியோவாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் கவனிக்க வேண்டியது செங்கோல் வீடியோவை. ஸோ அது மாதிரி நிறைய இவங்க டிஜிட்டல் இதில் இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நான் அதுக்கு மேலே பார்க்கல, ஏன்னா டைம் ஆகும் அப்படின்னு. நம்மளுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு இது கிடச்சிருக்கனால, ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் நல்லா பூஸ்டப் கிடைக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு கேம்பெயின் வீடியோ கூட க்ரியேட் பண்ணலாம் நினச்சிருந்தாங்கன்னா. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ இதை ஈவெண்ட்டை காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி என்ன அப்படின்னு. நம்ம ரொம்ப இழுக்க வேணாம், அடுத்த இதுக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அதோட பீர் கம்பேரிஷனில் பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னதுன்னா, லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட். இது ரொம்ப முக்கியமானது. ரீசண்டாக வந்தது இதுதான், லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி இது நம்மளோட ஆர்கே சுவாமி இருக்குல்ல, ஐபிஓ, இது ரிலேட்டடாக உள்ளது தான். ஸோ இதோட சார்ட்டை நம்ம பார்ப்போம், எப்படி இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட லிஸ்டிங் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்பிட்வீன் இதை பற்றி நான் எதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண உள்ள, ஆர்ஏஇ எவ்வளவு, ஆர்ஓஇ எவ்வளவு, இபிஎஸ் எவ்வளவு, ஏன்னா நம்ம வந்து லாங் டேர்ம் போனால் தான் இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணணும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பட் லேட்டன் வியூ எப்படி கொடுத்துருக்குன்றதை பார்த்துருவோம் நம்ம வந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் லேட்டன் வியூவோட சார்ட்டு. கிட்டத்தட்ட 462 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது 545 ரூபாய் போயிருக்கு ஒரே ஒரு நாளில். ஸோ அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா அது டவுன் ஆகாமல் நல்லா அப்பாக இருக்குது. ஸோ எவ்வளோ வரையும் போயிருக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 700 தொட்டுருச்சு. அதுக்கடுத்து மூணாவது நாள் பாருங்கள் 750 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எனக்கு வந்து நல்ல ரெவன்யூ கொடுக்கும், நல்ல ரிசல்ட் லிஸ்டிங் கெயின் கொடுக்குன்றதை நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஏன்னா 1, 2, 3 டேஸ் போயிருக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பாயிரும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இது 1 டேயில் இருக்குது, நான் அதை அப்படியே மாற்றி காட்டுறேன், 1 மந்த்தாக மாற்றி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத. இங்கே பாருங்கள்.
ஸோ எங்கே லிஸ்ட் ஆகி எங்கேருந்து போயிருக்கு பாருங்க, இங்கே வரையும் போயிருக்கு. 750 ரூபாயிலேருந்து போனது இன்னைக்கு வரையும் அதை கிராஸ் பண்ண முடியாமல் அது வந்து இதாகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்லி லிஸ்டிங் கெயினை பாருங்கள். ஏன்னா அது கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு. 2022 இது லிஸ்ட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 2022 லிஸ்ட் ஆகிருக்கு. 2021 நவம்பரில் லிஸ்ட் ஆனது. நல்ல 700 வரையும் போணுச்சு. அதுக்கப்புறம் எங்கே வரையும் வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 315 ரூபாய்ட்டு வந்திருக்கு. இப்போ 500 ரூபாய்ட்டு வந்திருக்கு. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 520 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். அப்போ 520 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 600 ரூபாய் வரையும் போகும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்கிறது, ஒன்லி லிஸ்டிங் கெயின் ஐபிஓ, லாங் டேர்ம் ஹோல்டு போடாதீங்க அப்படின்றது காரணம் இதுதான். 1 or 2 ஐபிஓ வேணால் நீங்கள் நம்பலாம். நான் ஒரு மாதம் 2 மாதம் போகும் நல்ல ட்ரெண்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்டிசிக்கு எடுத்துக்கோங்க. நல்ல லிஸ்ட் ஆனதுக்கு பதிலாக அது என்ன 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணுச்சு. இப்போ மறுபடியும் இடையில ஒரு கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ராஃபிட் புக்கிங் எப்போ ட்ரெண்டில் அப் ஆகிக்கிட்டே இருக்கோ அப்போ விற்றுட்டு ஓடியாந்துடணும். கண்டிப்பாக எந்த ஒரு ஐபிஓ கம்பெனியாக இருந்தாலும் புதுசாக வந்தது கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் கொடுத்தே ஆகும். ஓகேங்களா, இது என்னோட அனலைசஸ். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணனால சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி அனலைசஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை நம்ம பார்த்துருவோம். 55 ரூபாயில் இருந்துச்சு 1/3. அதுக்கடுத்து 2/3 55 ரூபா. அதே இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே நிலைமையில் போனால் 20% லிஸ்டிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தோணுது. ஏன்னா நேரம் இது நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா நேரம் ஏறிட்டே போகணும். பட் ஸ்டில் நம்மளுக்கு டைம் இருக்கிறனால நம்ம உங்களை 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்ளை பண்ண தான் போகிறேன். ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின். ஏன் அப்படின்னா இது எப்படி இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் கொடுக்க தான் போகுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் 3 hours வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கூட ஹோல்டில் போட்டுட்டு விற்றுருங்க. நான் வந்து அன்றைக்கே விற்றுருவேன். என்றைக்குமே நான் அடுத்த நாள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோட டிசிஷன். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.